இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம். அந்த போர் நிறுத்தம் என்று போரை நிறுத்தி பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள். ஒரு கிழமைக்கு மேலாகிவிட்டது. அது பேச்சுவார்த்தை என்று சொன்ன நேரமே நான் அதுக்கு வீடியோ போட இருந்தேன். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அந்த பேச்சுவார்த்தை நீடிக்காது, சண்டை தொடரும் என்று சொல்லி. ஏன் அதை நான் அப்படி சொல்லுறேன்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம். அதுவும் இப்படித்தான் 2025 பிப்ரவரியில் போர் நிறுத்தம் என்று சொல்லி பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருந்தார்கள். அதற்கு இந்த மாதிரித்தான் நாங்கள் வீடியோ போட்டிருந்தேன். இந்த பேச்சுவார்த்தை குழம்பும், மீண்டும் சண்டை வரும் என்று சொல்லி. அதே மாதிரி இந்த வருடம் ஒரு வருடம் முடிந்து விட்டது. பேச்சுவார்த்தை குழம்பி சண்டை மீண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த ஈரானும் மீண்டும் சண்டை தொடரும். ஏன் நான் அப்படி உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னால், பைபிளில் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. எசேக்கியேல் 35 பக்கம் 1006 எசேக்கியேல் 35:4 வாசிச்சிங்கன்னு சொன்னால், உன் பட்டணங்களை வனாந்திரமாக்கி போடுவேன், நீ பாழாய் போவாய், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரனுடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்த பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன். இரத்த பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும். இது இந்த ஹமாஸ் இஸ்ரேலை போய் தாக்கினார்கள் அக்டோபர் 7. அதைத்தான் குறிக்கிறது. பட்டயத்தின் கூர்மையினால் அவருடைய இரத்தத்தை சிந்தினபடியால் இரத்த பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன் என்று சொல்லி. நீங்கள் கேட்கலாம், ஈரான் தானே போர் நிறுத்தம் செய்தது என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், ஈரான் இவரெல்லாம் ஒரே கூட்டு. ஹமாஸ் கையாக இருந்தால் இந்த ஹிஸ்புல்லா கால், ஹவுதிகள் வால், இந்த ஈரான் தான் தலை. அதுதான் இந்த இரத்த பழிக்கு இவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார் தேவன். இஸ்ரவேலுடைய இரத்தத்தை சிந்தினபடினால் இவர்களுக்கு இவர்கள் இரத்தம் பின்தொடர்கிறது. ஏன் இந்த போர் திரும்பவும் வரும்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த போர் 7 வருடத்துக்கு நடக்க வேண்டும். ஆனால் இந்த ஹமாஸ் அக்டோபர் 7, 2023 தாக்கியதிலிருந்து தான் அந்த கணக்கு. இப்போ 2 வருடம் தான் முடிந்திருக்கின்றது. இன்னும் 4 வருடம் இருக்கின்றது. வார அக்டோபர் 7 வந்தால் 3 வருடம். அதிலிருந்து இன்னும் 4 வருடத்துக்கு இந்த சண்டை நடக்கும். சில வேளையில் இந்த ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு தரை வழியாக வருவார்கள். ஈரான் இந்த தீவிரவாதிகள், ஹமாஸ், ஹிஸ்புல்லா அவர்கள் எல்லாரும் இணைந்து, துருக்கியும் இணைந்து தரை வழியாக இஸ்ரேலை தாக்க வருவார்கள். அதெல்லாம்
இந்த நாள் இன்னும் 4 வருடத்தில் அதுக்குள்ளே தான் அடங்கும் இதெல்லாம். அதுக்கு ஆதார வசனமாக நீங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 39 8லேருந்து வாசிக்கலாம். இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களில் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் ஆகிய வலைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகுகள் கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதான் நான் சொன்ன அந்த 7 வருடம். அதாவது விறகுகள் இல்லாமல் ஆயுதத்தை எடுத்து எரிக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. மற்றது ஆயுதம் என்பது பழைய சொல். இது ஈட்டி அம்புகள் என்று. இது இப்போது ஏவுகணையாய் நவீன ஆயுதங்களாக மாறிவிட்டது. ஏவுகணை குண்டுகளாக மாறிவிட்டது. அப்போ ஆயுதம் இல்லாமலே விறகு இல்லாமல் எரிக்கிறேன்னு சொல்கிறது, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் விமானத்தால் போய் குண்டுகள் போடுறார்கள். காசாவில் பார்த்துருப்பீங்க, ஹமாஸின் ஆயுதங்கள் கிடங்குகள் அவர்கள் இருந்த இடங்களெல்லாம் அழித்தார்கள். அதேமாதிரி லெபனான்லேயும் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் ஆயுதங்களை பார்த்து அடித்தார்கள். அதேமாதிரி சிரியாவிலையும் செய்தார்கள். அதேமாதிரி கவுதிகளுக்கும் போய் தாக்கினார்கள். இதெல்லாம் இந்த ஆயுதங்களை எரித்தது. அதுதான் விறகுகள் இல்லாமல் எரிக்கிறேன்னு சொல்லி. அப்போ இது 7 வருஷத்துக்கு எரிப்பார்கள்னு சொல்லப்படுகிறது. அதுதான் நான் அந்த நாளை வருடத்தை சொல்லுகிறேன், 7 வருடம்னு சொல்லி. அப்போது 2 வருடம் தான் இன்னும் இப்போ முடிந்திருக்கிறது. இன்னும் 4 வருடம் இருக்கின்றது. அதுதான் அந்த சண்டை இப்போதைக்கு ஓயாது, நிற்காது என்று சொல்லுகிறேன். அடுத்து நடக்க போகிற சம்பவத்தை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.